இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இதுவரைக்கும் என்ன பத்தி பேசுன நீ, அதனாலதான் நான் பொறுமையா இருந்தேன். ஆனா நீ ஜானகிய பத்தி பேசுனா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். நீ எல்லாம் ஜானகியோட கால் தூசுக்கு கூட சமமானவ இல்ல. அவ தகுதிய பத்தி பேசுறதுக்கு உனக்கு அருகதையே கிடையாது. ரகுராம், உன் பொண்டாட்டியோட கால் தூசிக்கு சமமானவளா? அடுத்த வருஷம் உன் பிறந்த நாளைக்கு நீயும் இருக்க மாட்ட. இவ கழுத்துல தாலியும் இருக்காது. ஏய் என்ன சொன்ன? ஏய் சிவா! என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன் இப்படி கடைசி நேரத்துல வந்து தைக்க முடியாதுன்னு சொல்றீங்க? இல்ல மேடம், ரொம்ப ஷார்ட் டைமா இருக்கு, எங்களால பண்ண முடியாது மேடம். என்ன சார் பேசுறீங்க? ஒரு வாரம் இருக்கு, முடிச்சிடலான்னு வாங்கிட்டு போனீங்க. 4 நாளா பீஸ கையில வச்சுக்கிட்டு இப்ப வந்து ரொம்ப ஷார்ட் டைமா இருக்குன்னு சொல்றீங்க. நாங்க முடிச்சலாம்னு சொல்லி தான் எடுத்துட்டு போனோம் மேடம். ஆனா முடியல. அதுக்காக நாங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? என்னங்க நீங்க அது இவ்வளவு சாதாரணமா, அதுவும் கடைசி நேரத்தில் வந்து சொல்றீங்க? சார், நாங்க எதையும் மறைக்க விரும்பல. எங்களுக்கு இதை விட பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதனாலதான் எங்களால பண்ண முடியாது. ஏங்க, இது நீங்க செய்யற தொழிலுக்கு பண்ற துரோகம் இல்லையா? தப்பு சார். துரோகம் அதெல்லாம் பெரிய வார்த்தைலாம் பேசாதீங்க. தைச்சு தரேன்னு நம்பிக்கை கொடுத்துட்டு இப்படி கடைசி நேரத்துல முடியாதுன்னு கழுத்து அறுத்தா இது நம்பிக்கை துரோகம்னு சொல்லாம வேற என்ன சொல்லுவாங்க? மேடம், கடைசி நேரத்துல நாங்க இப்படி சொல்றது தப்புதான். ஆனா எங்களுக்கு வேற வழி தெரியல. சாரி மேடம், எங்களால பண்ண முடியாது. சாரி மேடம், இனிமே தைக்க முடியாது. நீங்க கொடுத்த துணியெல்லாம் பத்திரமா ரிட்டர்ன் பண்ணிட்டோம், பாத்துக்கோங்க. என் புருஷா இருக்காரே, அண்ணன் ஒன்னு சொல்லிட்டா போதும், அப்படியே பூம்பு மாடு தலையாட்டுற மாதிரி ஆட்டிக்கிட்டே இருப்பாரு. சித்தி, போன்ல யார் சித்தி? அது அது யார்கிட்ட சித்தி பேசிட்டு இருந்தீங்க? ஆமா, இந்த வீட்ல யார்கிட்டயுமே போன் கிடையாது. உங்ககிட்ட மட்டும் எப்படி போன் வந்துச்சு? அது கொடுங்க. ஏய் விடு. ஏய் கொடு. ஏய், நீ போன் வச்சிருக்கிறப்ப நான் போன் வச்சிருக்க கூடாதா? அந்த போனை கொடு. அப்படியா? நீங்க இவ்ளோ நேரம் யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்கன்னு நான் பெரியப்பா கிட்ட போனை கொடுத்து அவர்கிட்டயே கேட்க சொல்றேன். அவர் கேட்டா நீங்க பதில் சொல்லுவீங்க தானே? ஏற்கனவே வசுந்தரா தேவி கிட்ட டாக்குமெண்ட்டை எடுத்து கொடுத்ததுனால தானே இப்போ வரைக்கும் சித்தப்பா உங்க மேல கோவமா இருக்காரு. உங்களுக்கு இன்னும் புத்தி வரல? என் தொழில ஒருத்தி கெடுத்து விடுவா, அவகிட்ட பழக்க வச்சுக்கிட்டு சந்தோஷமா சிரிச்சு பேசுறீங்களா? இத நான் இப்பவே பெரியப்பா கிட்ட சொல்லதான் போறேன். ஏய், என்ன மிரட்டறியா? ச்சே, உங்களை மிரட்டுறதுக்கு நான் யாரு? ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு பெரியப்பாவுக்கும் இந்த குடும்பத்துக்கும் தெரியணும்ல. நீங்க யாரு மாயா? வேண்டாம், ஒழுங்கா அந்த போனை கொடுத்துரு. குடுக்குறேன். இப்பவே போய் பெரியப்பா கிட்ட குடுக்குறேன். ஏய் மாயா 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 மாயா, வேண்டாம் மாயா, வேண்டாம் மாயா, ப்ளீஸ். மாமாக்கு தெரிஞ்சா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். எங்க அவங்க எல்லாரும் தைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க கிட்ட இருக்கிற எல்லாருமே நல்லா தைப்பாங்களாம். அவங்க சொன்னா எல்லாரும் ராத்திரி பகல்னு பார்க்காம தைச்சு கொடுத்துருவாங்கன்னு சொன்னாங்கங்க. அப்புறம் என்ன மாயா, துணியெல்லாம் கொண்டு போயிட்டு அவங்க கிட்ட கொடுக்க வேண்டியது தானே? பெரியப்பா, சீனு சொன்ன மாதிரி இவங்க எல்லாரும் வீட்ல தைக்கிறவங்க. அதனால இவங்க கிட்ட எல்லாம் எவ்வளவு கொடுத்தா முடிக்க முடியும்னு நம்ம கண்டிப்பா பார்க்கணும். ஆனா மாயா, நீ ஒன்னும் கவலைப்படாத. இந்த குழுவுல மொத்தம் 16 பேர் இருக்காங்களாம். நீ ஆளாளுக்கு ஒரு 300 துணி கொடுத்தா கூட கண்டிப்பா அவங்களால தைக்க முடியும்னு நினைக்கிறேன். மிச்சத்தை நாம எல்லாரும் சேர்ந்து தைக்கலாம்.
பார்வதி என்ன என்னால முடியாது அண்ணி. ஏ பார்வதி, என்னடி இப்படி சொல்ற? என் புள்ளைய பாரு, எவ்வளவு பதட்டமா வேலை பார்த்துட்டு இருக்கான். கொஞ்சம் அவனுக்காக உதவி பண்ண. என்ன சித்தி, பட்டன் தைக்க மாட்டீங்களா? வேணும்னா மிஷின்ல வந்து உட்காருறீங்களா? அதெல்லாம் என்னால பண்ண முடியாது, போ. இல்ல ஏதோ நான் தச்சிடுறேன். தைக்கிறேன். அண்ணி, அந்த பட்டனை கொடுங்க. இந்தா. ஏய் பத்மா, மாயா உங்க 2 பேருக்கும் சரியான வேலை தான் கொடுத்துருக்கா போல. நீங்க இங்க சிரிச்சு விளையாடுறது இருக்கட்டும், எங்களை நக்கல் பண்ணது போதும். உங்களுக்கு என்ன வேலை கொடுத்தாங்களோ அதை போய் முதல்ல பாருங்க, போங்க. நானும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். சீக்கிரம் வேலை நடக்கட்டும் நடக்கட்டும். சீக்கிரம் சீக்கிரம். என்னடி, எதுக்கு இப்படி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்க? என்ன டியா? பார்வதி, நான் புவனா மேடம் பேசுறேன். ஏய், என்னடி மேடம்? மரியாதைய நீயே கேட்டு வாங்க கூடாது. கேடுகிட்ட வேலையெல்லாம் செய்யற, உனக்கெல்லாம் என்னடி மரியாதை? ஏ பார்வதி, பக்கத்துல யாராவது இருக்காங்கன்னா அதுக்காக இப்படியே மரியாதை இல்லாம பேசுவேன்? ஆமாண்டி, அப்படிதான் பேசுவேன். நல்லா இருக்கிற குடும்பத்தை கெடுக்க நினைக்கிற, உனக்கெல்லாம் நான் எதுக்கடி மரியாதை கொடுக்கணும்? ஏய், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இப்படி வார்த்தைக்கு வார்த்தை டீ போட்டு பேசுற? நான் யாருன்னு மறந்துருச்சா? ஆமாண்டி, இவ்ளோ நாளா எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருந்துச்சு. அது இப்பதான் தெளிஞ்சிருக்கு. அப்புறம் நீ என்னன்னு கேட்ட? உன்னை யாருன்னு தெரியுமான்னு கேட்டல்ல? உன்ன மாதிரி ஈனோ மானோ இல்லாதவள் எல்லாம் நான் தெரிஞ்சு வச்சுக்கிறது இல்லடி. உன்ன நான் அப்புறமா கவனிச்சுக்கிறேன். கண்டிப்பா நான் தான் பேசினேன்னு அந்த புவனேஸ்வரி நேரம் கண்டுபிடிச்சிருப்பா. ஏற்கனவே இந்த ஆர்டரை நாங்க முடிக்க கூடாதுன்னு தான் அந்த டெய்லர்ஸ் எல்லாரையும் அவ பக்கம் இழுத்துட்டான். இப்போ கடைசி நிமிஷம் வரைக்கும் இந்த ஆர்டரை டெலிவரி பண்ண விடாம பண்றதுக்கு என்னென்ன வேலை பண்ணணுமோ அது எல்லாத்தையும் அந்த புவனா கண்டிப்பா பண்ணுவா. இனிமேதான் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த புள்ள பிறந்தத என் சன்னதிக்கு வந்து காது குத்தி மொட்டை அடிக்கணும்னு வேண்டிக்கிட்டீங்களா? வேண்டுதலை நிறைவேற்றினீங்களா இல்லையா? செய்யறோம் கருப்பா, நிச்சயமா செய்யறோம். நல்ல நாளா பார்த்து குலசாமி கோயிலுக்கு போய் நேர்த்தி கடனை முடிச்சிடலாம்.